ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே தனம் எப்படியாவது பூமி கிட்டையும் முத்தழகு கிட்டையும் மீனாட்சி அவங்களோட குழந்தைன்ற உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு மனசு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திட்டு சொல்ல போகிற கடைசி நேரத்தில் சேகர் அங்கே வந்து பேச்சியோட குடும்பத்துக்கிட்ட வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு தனத்தை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனால் தனத்தை சேகர் வலுக்கட்டாயமாக கூட்டிட்டு போகிறத பார்த்துட்டு முத்தழகு பூமியும் ஒரு பக்கம் அதை கண்டுக்கலனாலும் இன்னொரு பக்கம் அவங்க மேலே கொஞ்சம் சந்தேகம் வரதா செய்யுது. ஆனால் என்ன அவங்க ட்ரிப்புக்காக கிளம்பணும்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் இந்த பக்கம் தனத்தை கூட்டிட்டு வந்த சேகரோ அவங்கள டைரக்டா ரெஜினா கிட்ட கூட்டிட்டு போக அங்க ரெஜினா தனத்தை பார்த்துட்டு செம்ம திமிரா பேசினது மட்டும் இல்லாம அவங்களோட பண திமிரா காட்டிட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு தனம் செம்மையா கடுப்பாக்குறாங்க. ஆனா சேகர் பணத்தாசையால ரெஜினாக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி தனத்தை அங்க இருந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போகிறாங்க. ஆனா தனம் போகும்போது கூட கண்டிப்பா நான் உங்களையும் உங்க பொண்ணையும் பழி வாங்காம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஆவேசமா கத்திட்டு போறாங்க. அப்ப இதை பாக்குற ரெஜினாவும் தனத்தை நினைச்சு கொஞ்சம் கவலைப்பட்டாலும் தனத்தை பத்தி எல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதை அசால்ட்டா விட்டுறாங்க. ஆனா இந்த பக்கம் வீட்டுல இருக்க அஞ்சலியோ இந்த மாதிரி மீனாட்சி தங்கிட்ட இருந்து பூமியே பறிச்சு அதை முத்தழகு கிட்ட கொடுத்துட்டானேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட இருக்காங்க. அப்ப இதை பாக்குற ரெஜினாவும் அஞ்சலிக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு நீ தான் இப்போ இவ்வளவு கோவத்தோட இருக்க, ஆனா அங்க பாரு முத்தழகு பூமியும் அந்த குழந்தையோட எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல அதே மாதிரி இன்னொரு பக்கம் முத்தழகு இந்த மாதிரி பூமியே தங்கிட்ட மீனாட்சியை ஒப்படைச்சதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்ட மட்டும் இல்லாம அதை பூமி கிட்டயுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்கிற பூமியோ இதுக்கப்புறமா மீனாட்சி உங்களோட குழந்தை, நீங்க அதை அஞ்சலியோட குழந்தைன்னு நினைக்கவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அப்ப கரெக்டா வழியில அமுதன் இளநீ கடையை பார்க்க உடனே இதனால ஆசைப்பட்டு இளநீ கொடுக்கணும்னு சொல்லி பூமி கிட்ட சொன்னனால பூமியுமே காரை நிறுத்திட்டு எல்லாருக்குமே இளநீ வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ இளநீ குடிச்சிட்டு பூமி அவங்க கிட்ட கேட்ட காசு கொடுக்க போக உடனே ஸ்வேதாவை கொஞ்சம் கம்மியா குறைச்சி கேட்கலாம்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே எமோஷனலா இந்த மாதிரி சிறு தொழில் பண்றவங்களோட கஷ்டத்தை பத்தி எடுத்து சொல்லிட்டு அதனால தான் நான் அவங்களோட காசை எப்பவுமே குறைக்க மாட்டேன், அவங்க அதிகமா வச்சு வித்தாலும் நான் அந்த காசை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதா பூமியை நினைச்சு ரொம்பவே பெருமையா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே சரி நம்ம கார்ல ஏறி கிளம்பலான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப கரெக்டா ஸ்வேதா அங்க ஒரு மாந்தோப்பு இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு மாங்காய் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, போய் நம்ம மாங்காய் பறிச்சு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்க. ஆனா பூமியோ இந்த மாதிரி திருட்டுத்தனமா நான் மாங்காய்லாம் பறிக்க மாட்டேன், அதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு மாங்காய் பறிக்கிறதுல கூட அதை பத்தி நான் நியாயத்தை சொல்ல. உடனே இதை கேட்டுட்டு ஸ்வேதாவோ எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ இந்த மாங்காவை சாப்பிட்டே ஆகணும், அது மட்டும் இல்லாம அதுல உப்பு காரெல்லாம் போட்டு சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்ல சொல்ல. உடனே இதை பார்த்துட்டு முத்தழகும் அவங்க சின்ன வயசுல மாங்காய் பறிச்ச கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஸ்வேதாவுக்கு தான் பறிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பூமியுமே அவங்க கூட கூப்பிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி முத்தழகே தன்னை கூப்பிடறனால அவங்க கூட போகலாம்னு சொல்லிட்டு பூமி கிளம்பி போகும்போது அப்போ அமுதனோ பூமியை பயமுடுத்துற மாதிரி ஒருவேளை அவங்க மட்டும் நீங்க மாங்காய் பறிக்கிறத பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் உங்களை கட்டி வச்சு தோலையை உரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயமுடுத்த. உடனே இதை கேட்டுட்டு பூமி ரொம்பவே பதட்டப்பட அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அஞ்சலியும் ஸ்வேதாவும் செம்ம சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் இங்கே இவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருக்க. ஆனா அந்த பக்கம் பேச்சோட வீட்டுல இருக்க அஞ்சலியும் அவங்க கண்டிப்பா சந்தோஷமா இருக்கக்கூடாது, நானும் அவங்கள சந்தோஷமா இருக்க விட மாட்டேன், நான் எப்படியாவது என் மீனாட்சியை அந்த முத்தழகு கிட்ட இருந்து வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மீனாட்சியா முத்தழகு கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா கிட்ட நீங்க என்ன தடுக்கணும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க, அது மட்டும் இல்லாம நீங்க என்ன முட்டாலும் நினைச்சாலும் பரவாயில்ல, நான் என் பொண்ணுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் போவேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அஞ்சலி சொன்ன மாதிரி முத்தழகு மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்களா, அப்படி அவங்க மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பா போலீஸ்காரங்க முத்தழக அரெஸ்ட் பண்ணதான் செய்வாங்க. அதனால அவங்களோட ஏலகிரி ட்ரிப்பு கேன்சல் ஆகும். அதுக்கும் மேல ட்ரிப்புக்கு இவ்வளவு சந்தோஷமா கிளம்பி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க பூமி முத்தழகு ஸ்வேதா அமுதன்னு எல்லாரோட சந்தோஷமுமே அஞ்சலியால கெட்டு போக போகுதா என்ன, அப்படி இல்லைன்னா பூமி செம்ம கெத்தா முத்தழகை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறது மட்டும் இல்லாம மீனாட்சியை முத்தழகி கிட்டே ஒப்படைக்க போறாங்களா என்ன, அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.